ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லாங்குழி எப்படி விளாட்றதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பல்லாங்குழியில் ஒரு குழியிலையும் 5 முத்துக்கள் போட்டுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு குழியிலேருந்து அந்த 5 முத்துக்களை எடுத்து அடுத்த குழியிலேருந்து வரிசையாக போட்டுக்கிட்டே வந்து அது முடிகிற குழியிலேருந்து அடுத்த குழியில் எடுத்து அடுத்தடுத்த குழியில் போட்டுக்கிட்டே வரணும். அந்த குழியில் எங்கே முடியுதோ அதுக்கு அடுத்த குழியிலேருந்து எடுத்து அடுத்த குழிக்கு மாற்றி ஒரு முத்துக்களாக போட்டுக்கிட்டே வரணும். இப்போ நம்ம போட்டுக்கிட்டே வரணும். திருப்பியும் அடுத்து அதே ப்ராசஸ் தான் வரும். அதே மாதிரியே திருப்பியும் எடுத்து போட்டுக்கிட்டே வரணும். எங்கே முடியுதோ அதுக்கு அடுத்த இதை எடுத்து அடுத்த குழியிலேருந்து ஒன்றா போட்டுக்கிட்டே வரணும். போட்டுட்டு முடிஞ்சதும் இப்போ நம்ம பாண்டி எடுத்துட்டோம் தொடச்சி. இப்போ அடுத்து இன்னொருத்தவங்க ஆடுவாங்க. அதே மாதிரியே தான் இப்போ 5 முத்துக்களை எடுத்து போட்டுக்கிட்டே வரணும். எது முடியுதோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத எடுத்து அடுத்த குழியில் போட்டுக்கிட்டே வரணும். அது எங்கே முடியுதோ அதுக்கு அடுத்த குழியிலேருந்து எடுத்துக்கிட்டே வரணும். அடுத்தடுத்த குழியில் போடணும். இப்போ வந்து இங்கே 4 விழுந்துருச்சு, அதை நம்ம எடுக்கலை. இப்போ எடுத்து திருப்பியும் அடுத்த குழியில் போட்டு ஆரம்பிக்கணும். நம்ம இங்கே 4 விழுந்துச்சு, அதை எடுக்கலை, அதனால் 5ஆக மாறிடுச்சுன்னா அங்கே எடுக்கக்கூடாது. போட்டுக்கிட்டே வரணும். அப்புறம் தொடச்சி 3 எடுத்தாச்சு. இப்போ இன்னொருத்தவங்க ஆடுவாங்க. அவங்க வந்து அந்த 4 எடுத்துக்கணும். 4க்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா முத்து. இப்போ வந்து எதையோ ஒன்று எடுத்து அடுத்த இடத்துல போட்டுட்டு வரணும். இப்போ எடுத்தாச்சு. இப்போ அடுத்துல போட வேண்டியது தான். அடுத்துல போட்டுக்கிட்டே வரணும். அங்கே முத்து அவங்களுக்கு கிடச்சிருச்சு. போட்டுக்கிட்டே வரணும். இப்போ வந்து நம்மளுக்கும் முத்து கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து அவங்க ஆடணும். இப்போ எடுத்தாச்சு. இப்போ அடுத்த குழியில் போட்டுக்கிட்டே வருவாங்க. இப்போ நாம் முத்து எடுத்தாச்சு. அப்போ அவங்க 2 எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஆட்டம். இப்போ வந்து நாம் வந்து 1 கழிச்சி அடுத்த குழியில் போட்டுக்கிட்டே வரோம். போட்டுட்டு 2 எடுத்துட்டோம். அடுத்து அவங்க ஆடுறாங்க. இப்போ தள்ளி விட்டுட்டு 1 தள்ளிட்டு அடுத்து 1 எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரியே தான் நாமளும் இப்போ பண்ணுறோம். ஆனால் இப்போ நம்ம ஒரு பாண்டியை கலைக்க வேண்டியது வருது, அதனால் கலைச்சி தான் ஆகணும். கலைச்சாச்சு. அடுத்த இதில் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ அவங்களுக்கு முத்து கிடச்சிருச்சு. நம்ம போட்டுக்கிட்டே வரணும். போட்டுட்டு இப்போ முக்கை கலைக்கணும். கலைச்சி போடணும். போட்டு இப்போ இந்த எடுத்து தனியாக போடணும். அடுத்த 2 எடுத்து தனியாக போடணும். அந்த 2 எடுத்து போட்டு அந்த 1 தூக்கி இந்த சைடு போட்டு 1 இந்தாண்ட போடணும். இப்போ அவங்களுக்கு முத்து கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கும் முத்து கிடச்சிருச்சு. இப்போ அதை எடுத்துட்டு இந்த சைடு இருக்க 2 வந்து இந்த இதில் போட்டு அந்த பாண்டியை கலைக்க வேண்டியது. பாண்டியை கலைச்சிட்டு அடுத்த குழியிலேருந்து நம்ம போட்டுக்கிட்டே வரணும். வேணும்னா நீங்கள் 2 கை கூட யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுகிட்டே வரணும். இப்போ அவங்களுக்கு முத்து கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கும் முத்து கிடச்சிருச்சு. நோத்திக்கிட்டே வரணும். அடுத்து 1 எடுத்து தூக்கி போடணும். 2 தூக்கி அந்தாண்ட போட்டு 2 எடுத்து இந்தாண்ட அப்புறம் அதுக்கு பக்கத்து குழியில் போட்டு அவங்களுக்கு 2 முத்து கிடச்சிருச்சு. நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல. இப்போ நம்மளுக்கும் முத்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம தூக்கி போட்டு இந்த 3 பிரித்து ஆகணும். வேறு வழி இல்லை, எதுவுமே கிடைக்கல. அவங்க 2 கழிச்சி 3 எடுத்துக்கிட்டாங்க. 1 மேலே. இப்போ நம்மளும் 1 தூக்கி போட்டு 1 தொடச்சி எடுத்தாச்சு. அடுத்து அவங்க 2 கழிச்சி 1 நவுத்தி இன்னொன்று நவுத்துறாங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது 1 தான். அப்போ அந்த சைடு நவுற்றணும்.
அவங்களும் நவுத்தி எடுத்தாச்சு. இப்போ நாம் தான் நவுத்தாகணும். இந்த சைடு நவுத்திட்டு இப்போ 2 கலைச்சி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஒன்று நாம் இந்த சைடு போட்டாச்சு. இப்போ இந்த சைடு நவுத்தி அதை எடுத்தாச்சு. திருப்பியும் அந்த ஒன்று தூக்கி இந்தாண்ட போட்டு தொடச்சி எடுத்தாச்சு. அது அவங்களுக்கு தான் வரும். அதுக்கப்புறம் ஆளுக்கு எத்தனை காயின் இருக்கோ அத்தனையே போடணும். ஒரு குழியிலையும் 5 முத்துக்கள் போட்டணும். இப்போ போட்டுக்கிட்டே வரணும். நம்ம போட்டு முடிக்கிற வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கணும். என்கிட்ட 4 இருக்குது, அவங்கக்கிட்ட 1 இருக்குது. இப்போ வந்து எனக்கு ஒரு கை அதில் அந்த ஒரு குழி வந்து அதில் போடக்கூடாது. 4 இருக்குது, அவங்கக்கிட்ட 1 தான் இருக்குது. அதனால் வந்து இப்போ 5 இருக்கணுன்றனால ஒரு குழி எனக்கு கம்மியாகுது. அதனால் அந்த இதை வச்சு அந்த குழியில் போடாத மாதிரி லாக் பண்ணிடணும். அடுத்து இப்போ போன டைம் நாம் ஆடணும்ல, இப்போ அவங்க ஆடுவாங்க. அதே மாதிரியே எடுத்து திருப்பியும் ஒரு குழியாக போட்டுக்கிட்டே வரணும். அடுத்த குழி எங்கே முடியுதோ அதுக்கு பக்கத்து குழியிலேருந்து எடுத்து அடுத்தடுத்த குழியில் ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே வரணும். இப்போ முடிஞ்சிச்சா? இப்போ அடுத்த குழியில் எடுத்து அடுத்தடுத்த குழியில் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ தொடச்சி ஒன்று எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஆட்டம். இப்போ வந்து நம்மகிட்ட 4 குழி லாக்காக இருக்குது. இப்போ நம்ம அந்த 3 குழியை வச்சு ஈஸியாக ஜெயிக்கலாம். இதே மாதிரி அந்த 3 குழி இல்லைன்னா ஒரு குழியை வச்சு கூட நம்ம ஈஸியாக ஜெயிக்க முடியும். இப்போ வந்து அந்த ஒரு குழியும் இல்லைன்னா நம்ம வந்து லூசர், ஆப்போசிட் டீம் வந்து வின்னர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.